எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய லைஃப்பில் அப்கமிங் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பாயல் 1 வந்து லைட் கலர், பாயல் 2 வந்து மாதிரி க்ரீன் கலர், பாயல் 3 வந்து டார்க் பர்பிள். ஓகே, உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அது உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். நான் ரெண்டு கார்டு தான் எடுக்க போகிறேன். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய பாயல் எதுவாக இருக்கும். கார்ட்ஸ் வச்சிடலாம். pile 1, pile 2, pile 3. ஓகேங்க. ஸோ நீங்கள் வந்து pile 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய பிளெஸ்ஸிங்ஸ். உங்களுடைய அப்கமிங் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன? பட்டர்ஃப்ளை, மிஸ்டர் பிரின்ஸ் ஆர் மிஸ்ஸஸ் பிரின்சஸ் நாக்கிங், நியூ திங்ஸ் வில் பி அப்டைன்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, வாவ், சூப்பரான கார்டு வந்திருக்குங்க. பிஜிஎன் கப்பல் கிஸ்ஸிங் அப்படின்றது வந்திருக்கு. கோ ஆன் எ ப்ளஷர் ட்ரிப், ஃபேமிலி டைம்ஸ், ஹார்மோனி அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி ஒரு கார்ட்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பர்சன் உங்களை வந்து கால் பண்ணுறதுக்கு, மெசேஜ் பண்ணுறதுக்கு, இல்லை ரீயூனியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மனசில் வந்து ஒரு பட்டாம்பூச்சி உங்களுக்கு வந்து சிறகடிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு போய், சிலருக்கு வந்து ஃபேமிலியில் ஃபங்க்ஷன், இல்லை சிலருக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறது, சிலருக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ரீயூனியன் அந்த மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி இங்கே வந்து கோ ஆன் எ ப்ளஸர் ட்ரிப் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு ட்ரிப் போகிறதுக்கும், இல்லை ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், ஹார்மோனி இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து உங்களுடைய பாயலில் தெரியுதுங்க. ஸோ ஓவரால் உங்களுடைய பாயல் ரொம்ப ரொம்ப ரொமான்டிக் அண்ட் பேஷன் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் உங்களுடைய அப்கமிங் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாயல் 2 இந்த க்ரீன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்குரிய ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம். லவ் லீஃப், திங்ஸ் வில் மேனிஃபெஸ்ட் accidentally, சடன் லவ் அப்படின்றது வந்திருக்கு. ஓம் சைன், காட் இஸ் வித் யூ அண்ட் கைடிங் யூ, ரிவார்ட் வில் பி ரிசீவ்ட் இன் டியூ டைம், ஹாவ் ஃபெய்த் அண்ட் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வந்திருக்குங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் ஒரு ஆக்சிடெண்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது வந்து ஒரு சடன் லவ் அப்படின்னு கூட இங்கே சொல்லலாம். அதுதான் இந்த அந்த கார்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக அது வந்து உங்களுக்கு கையில் கிடைக்க போகுது. இது என்ன மீனிங் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் இல்லாமல் அதுவாக ஒரு டைம், அந்த டைமில் யூனிவர்ஸ் கொடுக்குற டைமில் உங்களுக்கு வந்து அது ரிசீவ் ஆகும். ஸோ அது சடன் லவ்வாக கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து காட் இஸ் வித் யூ அப்படின்றது இங்கே வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து ஓம் சைன் வந்திருக்கு. காட் இஸ் வித் யூ அண்ட் கைடிங் யூ அப்படின்றதுக்கு ரிவார்ட் வில் பி ரிசீவ்ட் இன் டியூ டைம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு நினச்ச விஷயம் உங்களுக்கு வந்து இந்த டியூ டைமில் உங்களுக்கு கிடைக்கும். ஹேவ் ஃபெய்த் அண்ட் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபெய்த்தாக இருங்க, ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனில் இருங்க. ஓகே, தேர்ட் இந்த பர்பிள் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்குரிய ப்ரொடக்ஷன். உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்க்கலாம். Dryly falling, old baggage will be replaced, blockages will be removed, end of an unfold situation வந்திருக்கு. அதர் வந்து கார்டு வந்து பெட்டல் நட், மேரேஜ் மே டேக் பிளேஸ் சூன், அஸ்பிஷியஸ் ஃபங்க்ஷன், என்ரிச்டு பாண்டிங் வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சில விஷயங்கள்லேருந்து, பாசிட்டிவ் விஷயத்துலேருந்து வெளியே வர போகிறீங்க. உங்களுக்கு நியூ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க போகுது. முக்கியமாக அது மேரேஜாக இருக்கலாம், ஒரு பாண்டிங்காக இருக்கலாம், ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. வீட்டில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரியும் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில பிளாக்கேஜஸ் வில் பி ரிமூவ் அப்படின்றது வந்துருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பிளாக்கேஜஸ்லேருந்து வெளியே வர போகிறீங்க. எண்ட் ஆஃப் அன் அன்ஃப்ரூட்ஃபுல் சுச்சுவேஷன், இந்த அன்ஃப்ரூட்ஃபுல் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே போகிறீங்க. அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சைக்கிள் முடிஞ்சு ஒரு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதுதான் உங்களுடைய கார்ட்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேரேஜ் பார்த்துட்ருக்கீங்களா, அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும், நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு அமைகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த பாண்டிங் வந்து ஒரு மியூச்சுவலாக எனக்கு தெரியுது. ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் தெரியுதுங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். நியூவாக உங்களுக்கு கிடைக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல விதமான ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது தெரியுது. ஓகே, ஸோ இதான் உங்களுடைய ப்ரடிக்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.